சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு இந்த வாரம் என்ன சுற்றி நடக்க போகுது அப்படின்னு சொன்னா பீப்புள் சாய்ஸ் ரவுண்ட் தான் வந்துட்டு நடக்க போகுது. நம்மளுக்கு பிடிச்ச போட்டியாளர்களுக்கு வந்துட்டு ஒரு 4 பாடல் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 4 பாடல்கள்ல மக்களுக்கு வந்துட்டு இவங்க இந்த பாடல் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களையும் வந்துட்டு ஓட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த பாட்டுக்கு அதிகமான ஓட்ஸ் கிடைக்குதோ அந்த பாடலை தான் வந்து நம்மளோட போட்டியாளர்கள் தேர்வு செய்து பாட போறாங்க. மக்கள் தேர்வாகத்தான் இந்த ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருக்க போகுது. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு யாரு என்னென்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட மகதி வந்துட்டு ஏதேதோ இன்னும் வளர்த்தேன் என்ற பாடலை தான் வந்து பாடியிருக்கிறாங்க. அவ்வளவு கியூட்டா வந்து நம்மளோட மகதி பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு நம்மளோட எஸ்பி சரண் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடகி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், ரெண்டுமே சேர்ந்து இப்படி பாடினா எப்படி இருக்கும் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாம எங்களுக்குன்னா அவ்வளவு அழகா நம்மளோட மகதி இந்த ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. அதை தொடர்ந்து நம்மளோட குட்டி புவனேஷ் வந்துட்டு சூப்பரான ஒரு பாடலோட வந்திருக்கிறாரு. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதா என்ற பாடல தான் வந்து நம்மளோட புவனேஷ் குட்டி பாடியிருக்கிறாரு. இந்த பாட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படிடா புரிஞ்சு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அவ்வளவு அழகா பாடுறடா நீ அப்படின்னு சொல்லி எல்லாருமே எழுந்து நின்று நம்மளோட புவனேஷுக்கு வந்துட்டு பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு புவனேஷ் வந்து சூப்பராகவே பாடியிருக்காரு. இதை தொடர்ந்து நம்மளோட அபினேஷ் வந்துட்டு ரோஜா ரோஜா என்ற பாடல தான் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா பாடியிருக்காரு. இந்த சீட்டை வந்து என்ன கொடுக்கணும் கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு பாடலை வந்து பாடியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. நம்மளோட திவினேஷுக்கு வந்துட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா அவர் என்ன பாடல் பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் தெரியல. அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய 4 பாடல்கள் வந்துட்டு நிலவே நிலம் நெருங்காதே, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், எங்கே செல்லும் இந்த பாதை, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2. இந்த 4 பாடல்ல வந்துட்டு என்ன பாடலை பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். எந்த பாடலை பாடி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம சொல்லுங்க. இதே தொடர்ந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளோட ஜோஸ்ரீ வந்துட்டு ஆனந்த ராகம் என்ற பாடலை தான் வந்துட்டு பாடியிருக்கிறாங்க. மக்களோட தேர்வு இதாக தான் இருந்திருக்கு. இந்த பாடல் நம்மளோட ஜோஸ்ரீட வாய்ஸ்ல வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நம்மளோட சாய்ந்தவி மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஜோஸ்ரீயோட சேர்ந்து இந்த பாடலை வந்துட்டு பாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு யாரெல்லாம் கோல்டன் வாங்கி 3வது இறுதி போட்டியாளரா வந்துட்டு உள்ள போறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஜோகஸ்ரீ, திவினேஷ், புவனேஷ், அபினேஷ், கர்ஷினி மற்றும் மகதி இவங்கள தான் வந்துட்டு இந்த 3வது இறுதி போட்டியாளர் வந்து தெரிவாக போறாங்க. இதுல வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு யோகஸ்ரீ தான் 3வது இறுதி போட்டியாளராக தெரிவு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்குது. இந்த ஒரு ப்ரோமோலையுமே வந்துட்டு அந்த 3வது இறுதி போட்டியாளரை வந்து காட்டியிருக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் வந்துட்டு தெரியல, அதை ஹைட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. பார்த்த வரைக்கும் நம்மளோட யோகஸ்ரீ தான் வந்துட்டு 3வது இறுதி போட்டியாளரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்க வந்துட்டு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்கன்றதை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.